ரணிலை பார்க்க அமெரிக்காவிலிருந்து வந்த அரசியல் பிரபலம். யாழ் சாவகச்சேரி நகரசபை எல்லைக்கிலிருந்து இடித்து அகற்றப்பட்ட சுமை தாங்கி. குற்றப்புலனாய்வு விசாரணையில் பெக்கோ சமனின் மனை. அதிவேக நெடுஞ்சாலை பேருந்துகளில் பயணிகளுக்கு ஆசனப்பட்டி கட்டாயம். வளர்ப்பு நாயை சித்திரவதை செய்த இளைஞருக்கு விளக்கமறியல். இந்தோனேஷியாவில் கேகபத்திர பத்மேயுடன் கைது செய்யப்பட்ட பெக்கோ சமனின் மனைவி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டு வருகிறார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவு இந்த விசாரணையை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பெண் தனது பிள்ளையுடன் இந்தோனேஷியாவில் ஜகத்ராவில் நேற்று மாலை 5:50 மணிக்கு ஸ்ரீலங்கன் விமான ஜூஎல் 365 மூலம் இந்தோனேஷியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ளார். இந்த பெண் தாம் பெக்கோ சமனின் மனைவி என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரியிடம் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர்களுக்கும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செயலக பண்டார வன்னியன் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர்களின் பல்வேறு பிரச்சினைகளை அமைச்சர் கேட்டறிந்து கொண்டதுடன் சட்டவிரோத மீன்பிடிக்கு முற்றாக தடை செய்யப்பட்டது எனவும் உறுதியளித்தார். சட்டவிரோத கடத்தொழிலை தடுக்கும் வகையில் விசேட செய்ய திட்டம் ஒன்று நடைமுறைக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட நாட்களாக முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர்கள் சட்டவிரோத கடத்தொழிலில் தடை செய்ய கோரி போராட்டம் செய்ததுடன் மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து மனுவும் கையளித்திருந்தார்கள். இவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அமைச்சரவை மாவட்ட செயலகத்துக்கு வரவழைக்கப்பட்டு கடத்தொழிலாளர்களுடன் விசேட சந்திப்பினை மாவட்ட அரசாங்க அதிபர் உமாகேஸ்வரன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த கலந்துரையாடலில் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க, வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான திலகராரன் ஜெகதீஸ்வரன், ரவிகரன், மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன், கரந்துரைப்பட்டு பிரதேச செயலாளர், மாவட்ட கடத்தொழில் நீரியல் வலைத்திணக்கத்தின் உதவி பணிப்பாளர், முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர்கள், கடத்தொழில் சமாசங்களின் உறுப்பினர்கள், கடத்தொழில் சம்மேளனத்தின் தலைவர்கள் முதலியோர் கலந்து கொண்டார்கள். முன்னாள் ஜனாதிபதியின் ரணில் விக்ரமசிங்காவுக்கு பிணை வழங்க முன்வந்த 3 மருத்துவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 26ஆம் தேதி கோட்டை நீதிவான் நீதிமன்றம் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் ரணிலை விடுவித்தது. இதன்போது 3 மருத்துவர்கள் பிணை வழங்க முன்வந்துள்ளார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பாக இந்த 3 மருத்துவர்களும் விருப்பத்துடன் பிணையில் கையெழுத்துள்ளார்கள். மேலும் இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான வஜித அபிவர்த்தனால் ஒருங்கிணைக்கப்பட்டதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்ட நுணாவில் கிழக்கு கல்வயல் வீதியில் அமைந்திருந்த பாரம்பரிய மரபுரிமை சின்னமான சுமை தாங்கி தனியார் ஒருவரால் முற்றாக இடித்து அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் கிஷோருக்கு அறிவித்ததை அடுத்து குறித்த இடத்துக்கு சென்ற நிலைமைகள் தொடர்பில் அவதானித்தார். அத்தோடு இடித்த சுமைதாங்கியை இடித்தவர்களை வைத்தே மீண்டும் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நகராட்சி மன்ற எல்லைக்குட்பட்ட பாரம்பரிய மரபு சின்னங்களை அடையாளப்படுத்தி தொல்பொருள் திணைக்களத்திடம் பாரப்படுத்தப்படாத சின்னங்களை நகரசபை மூலம் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். அனுராதபுரம் மாவட்டம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதிக்க பிரேமரட்னாவின் வாகனம் மீதான துப்பாக்கிச்சூடு தொடர்பான விசாரணை குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை விருதுபடுத்த நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுராதபுரம் மேலதிக நீதிவான் BHWADL சமரசிங்க தெரிவித்துள்ளார். வழக்கு நீதிமன்றத்தில் நேற்று அழைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விசாரணை அறிக்கைகளை பிப்ரவரி 17ஆம் தேதி அறிவுறுத்தல்களுக்காக சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும், ஆனால் இன்னும் ஆலோசனை கிடைக்கவில்லை என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர். வழக்கில் சந்தேக நபராக முன்னாள் அனுராதபுரம் உதவி காவல் அத்தியட்சகர் சஞ்சீவ மகாராமாவை பிரதிநிதித்துவப்படுத்தி அவரது சட்டத்தரணி ரஞ்சித் ராயகருணா சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெறுவதில் ஏற்பட்ட நீண்ட தாமதத்தால் தமது கட்சிக்காரர் பெரிதும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் கூறப்பட்டது. முன்னதாக துப்பாக்கிச்சூடு தொடர்பாக முன்னாள் உதவி போலீஸ் அத்தியட்சகர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 1996ஆம் ஆண்டு நாவற்குழி பகுதியில் இராணுவத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் பின்னர் காணாமலாக்கப்பட்ட 22 பேர் தொடர்பாக ஆட்கொணர்வு மனு யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. சம்பவம் நடைபெற்ற பகுதியானது சாவகச்சேரி நீதிமன்றத்தில் நியாயாதிக்கு எல்லைக்குட்படுவதால் குறித்த வழக்கு சாவகச்சேரி நீதிமன்றத்தால் பாரப்படுத்தப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் குறித்த வழக்கானது தீர்ப்புக்காக இன்றைய தினம் திகதியிடப்பட்டது.
இருப்பினும் நீதிவான் இன்றைய தினம் விடுமுறையில் இருந்த காரணத்தினால் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதியும் குறித்த வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிகள் போக்குவரத்து பஸ்களில் செல்லும் பயணிகளுக்கு ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்கும் வர்த்தமானி அறிவித்தல் இம்மாதம் 31ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரும் பாராளுமன்ற சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அலுவலகங்கள் பற்றிய அமைச்சுக்கள் ஆலோசனை குழு அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாக இதனை நடைமுறைப்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் பாடசாலை பஸ்கள், அலுவலக சேவை போக்குவரத்து பஸ்கள், சுற்றுலா பஸ்கள் மற்றும் ஏனைய பஸ்களுக்கு ஆசனப்பட்டி பொருந்துவதற்கு சுமார் 3 மாத கால அவகாசம் வழங்கப்படும். குறிப்பாக சுமார் 2000 ரூபாயாக இருந்த ஆசனப்பட்டிகளின் விலை தற்போது 5000 ரூபாய் தொடக்கம் 7000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இது நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையினால் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். நீண்ட தூர சேவை பஸ்களும் ஆசனப்பட்டிகள் அணிவதை கட்டாயமாக்குவது தொடர்பில் மக்கள் கருத்துக்களை கேட்டறியப்பட்டதாகவும் இது குறித்து அன்னரவாக பலரும் தமது விருப்பத்தை தெரிவித்ததாகவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுடன் அதனால் எதிர்காலத்தில் நீண்ட தூர சேவை பஸ்களும் ஆசனப்பட்டிகள் அணிவதும் கட்டாயமாக்கப்பட்டது திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் சேவையான சட்ட திருத்தங்கள் செய்து அதிவேக நெடுஞ்சாலைகளுக்குள் வாகனங்கள் நுழையும் போது வாகன உறுதிப்பாகங்களின் தரத்தை பரிசோதித்து புள்ளிகளை வழங்கவும் முறைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்ததுடன் அதற்காக வர்த்தமானி அறிவித்தல் எதிர்காலத்தில் வெளியிடப்பட உள்ளது. அத்துடன் வாகனங்களின் டயர்கள் தேவையான தரத்தில் இல்லாவிட்டால் அதிவேக நெடுஞ்சாலைகளுக்குள் வாகனங்களை நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது. முச்சக்கர வண்டிகள், வான்கள் உட்பட தனியார் போக்குவரத்து துறையின் சாரதிகளுக்கான நிலம்புற நிதியமுறை உருவாக்குவதற்கான பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் இது தொடர்பான சட்டம் மூலம் எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்காக சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நானுஹோயாவில் வளர்ப்பு நாயை சித்திரைவதை செய்த இளைஞருக்கு விளக்கமறியல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நானுஹோயாவில் வளர்ப்பு நாய் ஒன்றை இளைஞர் கொடூரமாக தாக்கி ஆற்றில் வீசியுள்ளார். இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் 17 வயது இளைஞர் நானுஹோயா போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபரான மோகனசுந்தரம் டிஷான் என்ற இளைஞரை இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஆவார். கைது செய்யப்பட்ட இளைஞர் விசாரணைகளுக்கு பின்னர் இன்று நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இளைஞரை எதிர்வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க நுவரெலியா மாவட்டம் உத்தரவிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன டி சில்வா அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பியதுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் தன்னை அரசியலுக்காக கொண்டு சென்ற தலைவரை பார்க்க சென்றுள்ளதாக ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர் ஆரோக்கியமாக இருக்கின்றார். கோபம் மற்றும் பழிவாங்கும் அரசியல் நாட்டுக்கு பொறுமையானதல்ல. இவ்வாறான அரசியலால் சமூகத்தினுடைய பிரிவினைவாதம் மேலும் அதிகரிக்கும். பிரிவினைவாதங்கள் சரி செய்வதை விடுத்து அவற்றை மேலும் ஊக்குவிப்பதானது நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.